வணக்கம் கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் அமைதியாகவே மனதிற்குள்ள சுமந்த பாரங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை யாரிடம் சொல்வது, யாரிடம் சொன்னால் நியாயங்கள் கிடைக்கும், யாரிடம் சொல்லி எப்படி வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவது என்று எதை பற்றியும் தெரியாமல் மனதிற்குள்ள நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். கன்னி ராசி என்பர்களே, உங்களுடைய முகத்தில் எப்போதும் அமைதி என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை உங்களை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள், உங்களிடம் புதியதாக பழகக்கூடிய நபர்கள் யாராகவே இருந்தாலும் உங்களுடைய முகத்தை பார்த்தும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்தும் அவர்கள் நிச்சயமாகவே சொல்லிவிடுவார்கள் நீங்கள் கன்னி ராசிக்காரர்கள் என்று தான். ஏனென்றால் சார்ந்த சொரூபியாகவே நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். உங்களை பார்த்தவர்கள் இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று தான் நினைத்திருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் அப்படித்தான் இருக்கும். அதனாலேயே உங்களை பார்த்து அனைவரும் இப்படிப்பட்ட எடை போடுவார்கள். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் எத்தனை எண்ணங்களும் எத்தனை கவலைகளும் எத்தனை சொல்ல முடியாத வழிகள் இருக்கிறது என்பதை யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். அது உங்களுக்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்கும். அது இன்னும் உடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இரவு நேரங்களில் மட்டும் மனம் பல கேள்விகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கேட்டிருக்கலாம். நான் செய்தது சரிதானா, என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற எண்ணங்கள் உங்களை சோர்வடைய கூட செய்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எந்தவிதமான முடிவுகளையும் யோசிக்காமல் செய்ய மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் யோசித்தும் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. வெளியில் வலிமையாகவும் உள்ளுக்குள்ள போராடுபவர்களாகவும் நீங்கள் நிச்சயமாகவே இருப்பீர்கள். வெளித்தோற்றத்தை பார்த்தும் யாரும் மதிப்பிடக்கூடாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மென்மையான மனதை பார்த்தும் மதிப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். உங்களுடைய கண்ணீரை மறைத்து மற்றவர்களுக்கு தைரியம் கொடுத்த ஒரு நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களுடைய பிரச்சனைகளை மறைத்து மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் முயன்று அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை கூட உங்களுடைய பக்கம் தேடி கொடுத்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்பந்தங்கள் இருக்காது. அந்த பிரச்சனைகளை எப்படியாவது நம்ம தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று தான் நீங்கள் நடுவில் சென்றிருப்பீர்கள். ஆனால் அது உங்கள் தலை மீது விழுக ஆரம்பித்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமைகளையும் தேடி கொடுத்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதையும் நிதானமாக யோசிக்கக்கூடிய நீங்கள் சில அவசரமான தருணங்களில் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகள் உங்களுக்கு பெரிய ஒரு நிதி இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் தேடி கொடுத்திருக்கும். அந்த நிதி இழப்புகள் தேவையில்லாத ஒரு முதலீடுகள், மற்றவனும் அதை செய்கிறான் நானும் அதை செய்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறலாம் என்ற சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். அன்று கொஞ்சம் அமைதியாக நாம் இருந்திருக்கலாமே என்று பின்னணியில் அதனுடைய கசப்பான விளைவுகளை சந்தித்த போதுதான் பொறுமையின் உண்மையான மதிப்பு உங்களுக்குள்ள புரிய ஆரம்பித்திருக்கும். அதுவரை உங்களுக்கு எதுவுமே புரிந்திருக்காது. அது பிரச்சனைகளை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் தேடி கொடுத்திருக்கும். இந்த அனுபவங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எதையும் நிதானமாக அணுகக்கூடிய பக்குவத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனி வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகள் என்பதை தீர்ப்பதற்கான சில முடிவுகளை உங்களுக்குள்ள எடுக்க வைக்கும். அதே போல் பண வரவு பணத்தின் விஷயங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. தந்தையிடம்
அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்க தொடங்கும். எதை செய்ய வேண்டும், அது எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக தொடங்கும். எனவே முடிந்த அளவுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகிறது என்று நினைத்துவிட்டு சில வேலைகளையும் சில தொழில்களையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம் என்பது கொட்டத் தொடங்கும். சமூக பணிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள உருவாக்கும். சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளிடம் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் விவேகத்துடனும் நல்ல ஒரு மனசுடனும் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் என்பது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். அல்லது அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு மேல் அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும், விவேகத்துடனும் இருக்க வேண்டும். அதே போல உங்க வாழ்க்கைக்குள்ள முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையவை இப்பொழுது உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. புதனின் சுபத்துவ பார்வையால் உங்களுடைய கூர்மையான புத்திகளும் கணித ஆற்றல்களும் இப்பொழுது மேலோங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்பதை தானாகவே தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் தொழில், குடும்பம், முதலீடு மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் உங்களின் வாழ்க்கை பாதையவை நிச்சயமாக முற்றிலும் நேர்மறையாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறது என்பதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையோடு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு தீர்மானம் உங்களை சமூகத்தில் அந்தஸ்துள்ள மனிதராகவே மாற்றி கொடுக்கும் என்பதை இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும், அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் ஒரு முறை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களின் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் கவனமாக பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் அமைதியாகவே மனதிற்குள்ள சுமந்த பாரங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேத்தான் இருக்கும். அதை யாரிடம் சொல்வது, யாரிடம் சொன்னால் நியாயங்கள் கிடைக்கும், யாரிடம் சொல்லி எப்படி வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவது என்று எதை பற்றியும் தெரியாமல் மனதிற்குள்ள நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். கன்னி ராசி என்பர்களே, உங்களுடைய முகத்தில் எப்போதும் அமைதி என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை உங்களை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள், உங்களிடம் புதியதாக பழகக்கூடிய நபர்கள் யாராகவே இருந்தாலும் உங்களுடைய முகத்தை பார்த்தும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்தும் அவர்கள் நிச்சயமாகவே சொல்லிவிடுவார்கள் நீங்கள் கன்னி ராசிக்காரர்கள் என்று தான். ஏனென்றால் சார்ந்த சொரூபியாகவே நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். உங்களை பார்த்தவர்கள் இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று தான் நினைத்திருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் அப்படித்தான் இருக்கும். அதனாலேயே உங்களை பார்த்து அனைவரும் இப்படிப்பட்ட எடை போடுவார்கள். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் எத்தனை எண்ணங்களும் எத்தனை கவலைகளும் எத்தனை சொல்ல முடியாத வழிகள் இருக்கிறது என்பதை யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். அது உங்களுக்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்கும். அது இன்னும் உடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இரவு நேரங்களில் மட்டும் மனம் பல கேள்விகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கேட்டிருக்கலாம். நான் செய்தது சரிதானா, என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற எண்ணங்கள் உங்களை சோர்வடைய கூட செய்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எந்தவிதமான முடிவுகளையும் யோசிக்காமல் செய்ய மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் யோசித்தும் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும்
தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. வெளியில் வலிமையாகவும் உள்ளுக்குள்ள போராடுபவர்களாகவும் நீங்கள் நிச்சயமாகவே இருப்பீர்கள். வெளித்தோற்றத்தை பார்த்தும் யாரும் மதிப்பிடக்கூடாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மென்மையான மனதை பார்த்தும் மதிப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். உங்களுடைய கண்ணீரை மறைத்து மற்றவர்களுக்கு தைரியம் கொடுத்த ஒரு நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களுடைய பிரச்சனைகளை மறைத்து மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் முயன்று அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை கூட உங்களுடைய பக்கம் தேடி கொடுத்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்பந்தங்கள் இருக்காது. அந்த பிரச்சனைகளை எப்படியாவது நம்ம தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று தான் நீங்கள் நடுவில் சென்றிருப்பீர்கள். ஆனால் அது உங்கள் தலை மீது விழுக ஆரம்பிக்கும்.